நம்ம இலக்கியாசிரியர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கியாசிரியில நம்ம கௌதம் சார் இந்த பைரவி முன்னாடி அந்த 2,00,00,000 தூக்கி போட்டுட்டு, "இதான் உங்களுடைய பணம். என்னுடைய இலக்கியா எனக்கு வேணும்." அப்படின்னு சொன்னது எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அதோட விட்டாம இந்த பைரவியுடைய கண்ண பழுக்கிற அளவுக்கு லெஃப்ட், ரைட் அப்படின்னு செம அடி குடுத்திருந்தா பார்க்கவே செமையா இருந்திருக்கும். சரி, வரப்போற எபிசோட்ல என்ன நடக்க போகுது, இந்த பைரவியோடைய நிலைமை என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானும் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ அங்கே நடக்கிறது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஞ்சலி தான் காரணம். இந்த அஞ்சலி தான் இந்த பைரவி கிட்ட இப்படி ஒரு பிளானை வந்து சொல்லி பண்ண சொன்னாங்க. இந்த பைரவியும் நம்ம இலக்கிய கிட்ட பேசி இப்படி நடந்துச்சு. ஆனால் இந்த பைரவி இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே தெரியாமல் ஓர நின்று வந்து குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பைரவி கிட்ட நம்ம கௌதம் சார் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. போன எபிசோட்லேயே நம்ம கௌதம் சார் இந்த பைரவியோடைய கழுத்தை பிடிச்சி நெரிக்க வந்து கிட்ட போயிட்டாங்க. இருந்தாலும் பெரியவங்க அம்மா அப்படின்ற ஸ்தானத்தில் பார்த்ததுனால நம்ம கௌதம் சார் பையனுக்கு மேலே கை வைக்காமல் இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக வந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம இலக்கியா மட்டும் எங்கே இருக்காங்க, எங்கே போயிருக்காங்க அப்படின்னு இந்த பைரவி தெரியல, என்னால் இந்த இலக்கியாவெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கொடுக்க முடியாது அப்படின்னு மாதிரி ஏதாச்சும் பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கௌதம் சாரோடைய கை வந்து சும்மா இருக்காது. இந்த பைரவி அடிக்காமல் நம்ம கௌதம் சார் பையனுக்கு விட மாட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியா தான் நம்ம இலக்கியாவுக்கு நம்ம ரேவதி அம்மா கால் பண்ணி சொன்னதுனால சரி நான் உடனே போகிறேன், போய் சமாதானப்படுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம இலக்கியா ஒரு பக்கம் ரொம்ப அவசர அவசரமாக வந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க இல்லையா. நம்ம கௌதம் சார் இந்த பைரவியை ஏதாச்சும் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம இலக்கியா பையனுக்கு வந்துட போகிறாங்க. வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் சார்கிட்ட மன்னிப்பு வந்து கேட்க போகிறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் சார் பையனுக்கு என்ன சொல்கிற இலக்கியா, நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டா நான் நல்லா இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு மாதிரி கேட்குறது மட்டும் இல்லாமல் உன்னை நினச்சே நான் வந்து சாப்பிடாம நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி நம்ம கௌதம் சார் ஒரு வார்த்தை வந்து சொல்ல போகிறாங்க. அதை கேட்டு நம்ம இலக்கியா பயங்கரமாக வந்து ஷாக் ஆக போகிறாங்க. அதே சமயத்தில் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் இப்படி ஒரு தப்பை நான் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் மறுபடியும் அந்த வீட்டு விட்டு வெளியே வர்றாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஜானகி அம்மாவாக இருக்கட்டும், நம்ம கார்த்திகா இருக்கட்டும், நம்ம கௌதம் சார்கிட்டையும் நம்ம இலக்கியகிட்டையும் ரொம்ப கெஞ்சி வந்து கேட்குறாங்க. ஆனால் தயவு செய்து இவ்வளோ தூரம் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் வீட்டு விட்டு வெளியே போகாதீங்க, நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கும்போது நம்ம கௌதம் சார் பையனுக்கு நாங்கள் இந்த வீட்டில் இல்லாமல் நாங்கள் இங்கேயும் இருக்கும்போது இங்கே இவங்க பார்த்தால எப்படியெல்லாம் சதி பண்ணுறாங்க எங்களுடைய வாழ்க்கை அளிக்கிறதுக்கு, அப்படி இருக்கும்போது நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தால் இவங்க சும்மா இருப்பாங்களா, எங்களை கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டாங்க இந்த பைரவியும் அந்த அஞ்சலியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் அந்த வீட்டை விட்டு கிளம்ப போகிறாங்க. அதே சமயத்தில் அந்த 2,00,00,000 ரூபாய் பணத்தை அந்த பைரவி முன்னாடியே வந்து தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் கிளம்ப போகிறாங்க. இதுக்கப்புறமா மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சாயில் டெஸ்ட் பர்மிஷன் வாங்குறதுக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி யோசிக்கும்போது தான் கண்டிப்பாக ஏதோ ஒரு மூலமாக நம்ம கௌதம் சாருக்கும் நம்ம இலக்கியாவுக்கும் உதவி கிடைச்சி அதில் பர்மிஷனும் கிடைச்சி நம்ம கௌதம் சாரும் நம்ம இலக்கியாவும் நல்லபடியாக பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது எப்போன்னு தான் நம்மளும் வந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு நாள் கூடிய சீக்கிரம் வர மாதிரி இந்த டைரக்டர் வந்து வைக்கணும். அதே சமயத்தில் நம்ம இலக்கியாவுக்கு மட்டும் பிரச்சனையே கொடுக்காம இந்த அஞ்சலிக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்து இந்த அஞ்சலி நம்ம கார்த்திக்கிட்ட மாட்டி இந்த அஞ்சலியோடைய போலி கர்ப்பம் வெளியே தெரிய வர மாதிரி கதையை மாற்றி எழுதணும் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்னதான் நடக்குது அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.